ஹலோ, வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா, இந்திய அரசு சட்டம் 1858. இந்த அரசு சட்டம் எதுக்காக போட்டாங்கன்னா, 1857 இந்தியாவில் வந்து சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். அதாவது பெருகழகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்தியர்கள் பண்ணது. அப்போது வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை வச்சு நம்ம இந்தியர்களை வந்து துப்பாக்கி சூடு இதெல்லாம் வச்சு நம்ம இந்தியர்கள் வந்து அடக்குனாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் ஆட்சி நடத்த வேணாம், டைரெக்டாக பிரிட்டிஷ் ராணியே வந்து ஆட்சி நடத்தலாம், இந்தியாவை டைரெக்டாக ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஒரு சட்டம் தான் இந்திய அரசு சட்டம் 1858. சரிங்களா? 1858 நவம்பர் 1 அப்போ அலகாபாத்தில் கானிங் பிரபு தான் அந்த சட்டத்தை வந்து படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அதாவது அமல்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருப்பார் கானிங் பிரபு. ஓகேங்களா? இந்த சட்டம் இந்திய மக்களின் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உரிமை சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசு சட்டம் 1858 அதோட மற்றொரு பெயர் என்னென்னா இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய அரசு சட்டம் 1858க்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்திய நல்லாட்சி சட்டம். சரிங்களா? இந்திய நல்லாட்சி சட்டம். அடுத்தது, இந்த சட்டத்தின் மூலம், இந்த இந்திய அரசு சட்டம் 1858 மூலம் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவி இந்த சட்டத்துக்கு பின்னாடி வைஸ்ராய் அப்படின்ட்டு பேர் மாற்றிட்டாங்க. வைஸ்ராய்ன்னு சொல்லுவோம், கவர்னர் ஜெனரல்னு சொல்கிறதுக்கு பதிலாக வைஸ்ராய் அப்படின்னு எழுதி சொல்லுவாங்க. அப்படி முதல் வைஸ்ராய், இந்தியாவோட முதல் வைஸ்ராய் ஆனது யாருன்னா கானிங் பிரபு. சரிங்களா? அதுக்கப்புறம் அரசு முதல் செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட். சாரி, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. சார்லஸ் வுட். ஓகேங்களா? சார்லஸ் வுட் செயலர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து அங்கே இருந்துக்கிட்டே வந்து நம்ம இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மகாராணி ஆட்சியின் கீழ் தான் வந்து இந்தியா இருந்தது. டைரெக்டாக வந்து விக்டோரியா மகாராணி வந்து ஆட்சி பண்ண முடியாது, இங்கே இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ண முடியாதனால அவரோட பிரதிநிதியாக, அதாவது விக்டோரியா மகாராணி பிரதிநிதியாக இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க தான் வந்து சார்லஸ் வுட், அதாவது செயலர். ஓகேங்களா? அப்படி வந்த முதல் செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வுட். இந்த சார்லஸ் வுட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு 15 பேர் கொண்ட ஒரு இந்திய கவுன்சில் இருக்கும். சரிங்களா? இந்திய கவுன்சில். இதுக்கப்புறம் இந்திய கவுன்சில் சட்டம்னு சொல்லிட்டு 2 ஏற்றுவாங்க. அது எப்போனா, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1892. இது 2 வந்து இந்திய கவுன்சில் சட்டம். ஓகேங்களா? தேங்க்யூ.